வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. போன பதிவில் 7 கிரகமும் ஒரு ஜாதகருக்கு எதிராக செயல்படும்போது ராகுவை தூக்கி 9ஆம் இடத்துல அமர வச்சு அதை பேலன்ஸ் பண்ணுவார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பதிவில் 7 கிரகமும் ஒரு ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கு எதிராக ராகு அதே 9ஆம் இடத்துல உட்கார வச்சு அலைகழிப்பார். அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஜாதகருக்கு நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகத்தில் இந்த ராகுவையும் கேதியும் வச்சு தான் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில் திருவிளையாடல் பண்ணுவார் சிவபெருமன் அப்படின்றத சென்ற பதிவில் பார்த்தோம். அது எப்படின்னா 7 கிரகமும் ஒரு ஜாதகருக்கு பகையாக வேலை செய்யும்போது அங்கே ராகுவை தூக்கி 9ஆம் இடத்துல உட்கார வச்சு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவார், அந்த ஜாதகருக்கு எப்படி நன்மை செய்வார் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம். அப்படி யாரும் அதை பார்க்கல அப்படின்னா அந்த பதிவை போய் பாருங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 7 கிரகமும் ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். அதாவது இப்போது லக்கணத்தில் 2ல் 4ல் 5ல் 7ல் 9ல் 11ல் 10ல் இந்த மாதிரி கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த 7 கிரகங்கள் அப்படின்னு அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். 7 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க. நல்லபடியாக ஒரு ஜாதகருக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி விட்டுருவாரா சிவபெருமான்? அங்கேயும் ஒரு திருவிளையாடல் பண்ணுவார். அங்கே என்ன பண்ணுவாருங்களுங்க, இதே ராகுவை 9ஆம் இடத்துல அமர வச்சு அங்கே அவங்களுக்கு ஒரு சோதனையை உண்டு பண்ணுவார். அப்படி அந்த கிரகங்கள்லாம் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அமையும் போது சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, ஜாதக ரீதியாக 9ஆம் இடத்துல தூக்கி ராகுவை உட்கார வச்சுருவார். அந்த மாதிரி ராகு 9ஆம் இடத்துல அமரும்போது அந்த ஜாதகர் ஒவ்வொரு கிரகமும் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை நசுக்கி தான் கொடுக்கும். அதாவது அந்த 7 கிரகங்களும் ஒவ்வொரு திசாபத்திலையும் அதுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்களை ராகு பகவான் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ராகு பகவானோட திசை புத்தி வந்துன்னா இந்த 7 கிரகமும் எந்த கிரகம் அதிகப்படியாக கொடுத்துச்சோ அது எவ்வளோ கொடுத்துச்சோ அது மாதிரி டபுள் மடங்காக ராகு பகவான் திசாபத்தியில் பிடுங்கி விட்டுரும்.